அறிவே மனம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஏன் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு நான் உதவி செஞ்சால் போதும். எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே அவசியம் இல்லை. எனக்கு வர வேண்டிய நேரத்தில் எல்லாமே வந்துடும். மற்றவங்கள சந்தோஷப்படுத்தினா போதும். மற்றவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் உறவினர்களுக்கும் பார்த்து பார்த்து செய்கிறது, கேட்டு கேட்டு செய்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் மற்றவங்களுக்காக தான் வேலை செய்யும். உங்களுக்கு ஆசையாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கூட உங்களால் சாப்பிட முடியாது, சாப்பிட பிடிக்காது. இன்னொருத்தர் யாராவது உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற மிச்சம் மீதி சாப்பிட தான் தோணும். அப்போ உங்களை நீங்களே விரும்பாதப்ப எப்படி உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்? உங்களை டாமினேட் தானே பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இன்றைக்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இது போன்ற பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் தூக்க வேண்டும். உங்களை நீங்கள் கொண்டாடணும், உங்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தணும், உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் விட்டு போட்டு மற்றவங்களுக்கு செய்கிறது நல்ல விஷயம். ஆனால் அந்த மற்றவங்களையே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கெட்ட விஷயம். இது எல்லாம் முறைப்படுத்துதான் உளவியல் வழிகாட்டுதலாக இருக்குது. எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களை அறிவு ரீதியாக செயல்படுவதற்காக உளவியல் வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டு வருகின்றோம் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில். எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு. ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது. எனக்கு அந்த வீட்டில் அந்த நபர், அதாவது மனைவிங்கிற அந்தஸ்து இல்லை, மருமகளுங்கிற அந்தஸ்து இல்லை, என்னை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்ட இதையெல்லாம் சொல்லி அழுகிறதுனே தெரியல. எனக்குள்ளே நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். இது யார்கிட்ட சொன்னாலும் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ என் பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா? இதை நினச்சி எனக்கு நெஞ்சு அடைக்குது, துக்கமாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. இது யோசித்தாலே தலை வெடிக்கிற மாதிரி ஆயிடுது, கழுத்தெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புறீங்களா? ஏன் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்க பேசுகிறப்போ அவங்களுக்கு இணையாக சந்தோஷமாக ஜாலியாக பேசியிருப்பீங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியலை, புரிஞ்சிக்க தெரியல. அப்போது ஆரம்பத்தில் நான் ஜாலியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், எங்கே போனாலும் ஷேர் பண்ணிக்குவோம், பங்கிட்டுக்குவோம், நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு இப்போ பிரச்சனைகள், எனக்கு தூக்கம் வரல, குடும்பத்தில் பிரச்சனை, பல பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, சூழலை ஒரு சமாளிக்க முடியாத சிச்சுவேஷன் வர்றப்ப இவங்களும் எனக்கு அங்கீகாரம் கொடுக்கலங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க பேசுகிறப்போ எதுக்காக பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க, உறவினர்களை பற்றி பேசுகிறது, அவங்களோட ஃபேமிலி பற்றி பேசுகிறது, இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ கன்சல்ட்டிங் எடுத்ததுக்கப்புறம் தான், இந்த மென்டார்ஷிப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நான் ஏன் அப்படி பேசினேன், அவங்க பேசுனதுக்கு என்ன அர்த்தம்னு இப்போ தான் எனக்கு இந்த மென்டார்ஷிப்புக்கு அப்புறம் புரியுது. அப்போ இந்த 38 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கைனா என்னென்ன புரியுதா, எப்படி பேசணுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பேசுறதுங்கிறது, பேச்சுங்கிறது சாதாரணம் இல்லை. பேச்சுங்கிறது உள் எண்ணம், சிந்தனை, செயலிருந்து வருது. மற்றவங்க எந்த எண்ணத்தில் பேசுகிறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் என்டர்டெயினில் மற்றவங்கள நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் உளவியல் பாதிப்பை உண்டாக்கும். எப்போவுமே ஜாலியாக கிண்டலாக கேலி கிண்டல் பண்ணி பேசுகிறவங்களோட வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததில்லை. வெளியில் பார்வைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே துக்கப்பட்டு துயரப்பட்டு தன்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியாமல் அமுக்கப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது போன்ற உளவியல் பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டு இந்த குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.